Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Kabaddi the PKL 12 the yes, Dabang Delhi bet UP Yodas 43-26 தெரிஞ்சிருக்கும். அது ஆகி 2 நாள் ஆச்சு. இப்போ வந்து சொல்கிறேன்றீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஷா படம் டிவியில் போட்டால் எப்பவும் பார்க்க தானே செய்கிறோம். அது மாதிரி நினச்சிங்க. இது ஸ்பெஷலாக ரிஷப் பந்த், இன்னும் தீரஜ், இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. டபங் டெல்லி பேசுங்க சார்னு. நடுவில் இந்தியா கிரிக்கெட் மேட்ச் ஆகட்டும், தமிழ் தலைவாஸ் மேட்சஸ் நிறையா போட வேண்டியது இருந்தது. அண்ட் வேறு எந்த டீம் மேட்ச் போட்டாலும் ரிவ்யூ பண்ண யாரும் பார்க்க மாட்டேறீங்க. அது ஒன்று. இவ்வளோ டயத்தை வேஸ்ட் பண்ணி ஆஃபீஸ் வேலையெல்லாம் விட்டு வந்து பண்ணி வியூஸ் இல்லை, அதனால தான். பட் எனிவே இந்த டபங் டெல்லி நிறைய பேர் கேட்டதுனாலையும் நான் ஐ வில் டூ இட்னு சொன்னதுனாலையும் நான் அதை பேசுகிறேன். ரைட், எனக்கு உங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்கிட்ட. நிறைய வியூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பேசும். ரைட், என்னாச்சு பார்ப்போம். டபங் டெல்லி வந்து 43-26 இது வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் தான் தோத்தாங்க. ஆமாம், நம்பர் 1. அண்ட் 9 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, 10 விளையாடி. ஒரே ஒரு லாஸ் தான். பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் 69. வேற யூபிஓ தான் 9th ரேங்க்ல இருக்காங்க. 4 வின் 6 லாஸ். அதை விட்டுருங்க. முடிஞ்ச போன அந்த மேட்ச்சில் வந்து ஏஜென்ட் அஷு 14 பாயிண்ட் எடுத்தார். அஜிங்கே பவார் 4, ஃபசல் 4, சுர்ஜித் சிங் 3, மொய்த் சப்ஸ்டிடியூட் வந்து ஒரு ரைடர் அவர் 3 பாயிண்ட் எடுத்தார். யூபி யாதாஸுக்கு வந்து ககன் கவுடா அவர் ஒரு 12 பாயிண்ட்டும், சிவம் சௌத்ரி 3, பவானி ராஜ்புட் ஒரு படத்தில் விஜய் சேதுபதி பேர் பவானி, என்ன படம் சொல்லுங்க பார்ப்போம். பவானி ராஜ்புட் 3, ஹிதேஷ் 2. இதுதான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ். ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன பண்ணாங்க பார்ப்போம். பொதுவாகவே நரேந்தர் ரேது தான் கும்பலாக வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கூட்டின்னு வருவார். ஜோக்ஸ் அப்பார்ட், பாட்னா பாரிஸில் இருக்கும்போது சரி, ஜெய்ப்பூரில் இருக்கும்போது சரி. இல்லைன்னா கோச்சு நமக்கு சுத்தம் கோச்சே, மெயின் கோச்சே வரமாட்டார், அசிஸ்டன்ட் கோச் தான் வருவார். அவங்க கோச்சு டெல்லி கோச் வந்து ஃபசலையும் கூட்டின்னு வந்தார், ஆஷு மலிக் கூட்டின்னு வந்தார். என்ன கேட்டாங்கன்னு 1 by 1 பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கோச்சுட்டு என்ன கேட்டாங்கன்னு பார்த்துருவோம். அப்புறம் கோச் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப க்ளோஸாக போச்சு, செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக டாமினேஷன் பண்ணிட்டீங்க, எப்படி அது அப்படின்னாங்க. பொது சொன்னால் யூபி யாதாஸ் வந்து ரொம்ப டஃப் டீமு, வெரி குட் டீமு, பேலன்ஸ் டீம் வேறு. அவங்க எங்கள் பிளேயர் ரொம்ப நாளாக விளையாண்டாங்க. அது ஆஷு ஆகட்டும், ஃபசல் ஆகட்டும், சுர்ஜித் ஆகட்டும், நந்தல் ஆகட்டும், அஜிங்கே பவர் ஆகட்டும், எவ்ரிபடி பிளேட் வெல். அதனால தான் நாங்கள் ஜெயித்தோம். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்ட்டார். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க. நீயும் கேப்டனாகவும் இருந்திருக்க, கோச்சாகவும் இருந்திருக்க, பிளேயராகவும் இருந்திருக்க. டு யூ திங்க் இந்த டபங் டெல்லி டீம் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. எடக்கு முடக்கான கேள்வி இது. இன்னொன்று 999ன்ட்டார் எடுத்தோன்னே. ஆமாம், அப்போல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி விளையாண்ட டீம்லேயும் நான் ட்ராஃபி ஜெயிச்சிருக்கேன். அண்டு என்னோட லக்கு எந்த டீமுக்கு நான் போனாலும் எனக்கு பேலன்ஸ் டீம் கிடைக்குது. அண்ட் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் த டீம், வின்னிங் டீம்னு நான் ஒரு பார்ட்டாக இருந்தேனே தவிர. அண்ட் குட் பிளேயர் எனக்கு கிடச்சனால தான் ஜெயிக்கிறோம். வி ஆல்வேஸ் டூ வெல். போன சீசன் கூட நம்ம நல்லா விளையாண்டோம். எல்லா கிரெடிட்டுமே என் பிளேயர்ஸுக்கு தான் போகணும். அது சீனியர் பிளேயரோ ஜூனியர் பிளேயரோ, அவங்களோட ஹார்ட் ஒர்க் ஆகட்டும், கபடி खेलने का ஸ்டைல், கபடி அவங்க விளையாடுற ஸ்டைல் ஆகட்டும், மேரே சுன்ने का ஸ்டைல், நான் என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு அவங்க கேட்குற விதமாகட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அதனால் ஃபுல் கிரெடிட் அவங்களுக்கு தான் நான் கொடுக்கணுன்ட்டார். அவ்வளோதான். 2 கேள்வி. ஃபசல்கிட்ட வந்துடும், சுல்தான்கிட்ட. ஃபசல், நீ வந்து 10 வருஷமாக விளையாடிட்டு இருக்க பிகேஎல் டிக்கெட் அப்படின்னாங்க. ஆமாம், உனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை, நீ விளையாடுற டீமே எதுவும் இல்லை. ஸோ டியூ திங்க், நீ என்ன நினைக்கிற, இந்த டீம் பொட்டென்ஷியல் இருக்கா கப்பு ஜெயிக்கிறதுக்கு? ஏன்னா குரூஷியல் சுச்சுவேஷன்லாம் ரொம்ப நாளாக விளையாடுறீங்க நீங்கள் டபங் டெல்லி. அண்ட் பீப்புள் எல்லாருமே உங்களை லக்கி டீம்ங்கிறாங்களே, வாட் யூ திங்க், அதை பற்றி கொஞ்சம் சொல்லு. லக்குனால தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், வெரி லம்பா கொஸ்டின் பிரதர். லம்பா ஹிந்தி வார்த்தை நடுவில் யூஸ் பண்ணார். பெரிய கேள்வியை கேட்டாயா அப்படின்னு சொன்னார். எஸ், எங்கள் டீம் ரொம்ப நல்ல டீமு, பிகாஸ் எங்கள் கோச் நல்ல கோச், எங்கள் மேனேஜர் ஆகட்டும், எங்கள் பிளேயர் எல்லாருமே வெரி குட். யூனோ அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்குது, அது ரொம்ப முக்கியம். ட்ராஃபி பற்றி நாங்கள் இப்போ யோசிக்கல, ஸ்டெப் பை ஸ்டெப், ஒரு டார்கெட்டு 1 by 1. யூபிஓ தான் டார்கெட் இப்போ தான் முடித்தோம். அடுத்த டார்கெட் எங்களுக்கு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர், அது முடிக்கணும். அதுக்கப்புறம் வில் திங்க். எஸ், 100% ட்ராஃபி ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம். நானும் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய டீமில் தான் இருந்தேன். பட் இந்த டீம் வந்து எனக்கு ஸ்பெஷலாக இருக்குது, ரொம்ப வெரி குட் டீம். 100% நானும் போடுறேன். பிகாஸ் ஐ டோன்ட் நோ அடுத்த சீசன் நான் விளையாடுவேன்னா, அதுக்கு அடுத்த சீசன் விளையாடுவேன்னா எனக்கு தெரியல. ஸோ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூட்டிலைஸ் பண்ணணுன்னு 100% மேலே போடுற இந்த டீமுக்கு. அண்ட் டெஃபினெட்லி வில் ட்ரை டு பிகம் சாம்பியன் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். நாங்கள் ஃபசல்கிட்ட அடுத்த கேள்வி கேட்டாங்க. அப்புறம் ஃபசல், ஒரு குவாலிட்டி, என்ன குவாலிட்டி சொல்லுவேன் இந்த டீம் இவ்வளோ ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு, அதை சொல்லு பார்ப்போன்னு சொன்னார். பிளேயர்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, மேனேஜ்மெண்ட்டும் கோச்சும் உங்களை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்காங்க, எங்களை ப்ரெஷரே போடுறதில்ல. நிறைய வாட்டி நானே பாயிண்ட் லூஸ் பண்ணியிருக்கேன், தப்பு பண்ணியிருக்கேன். கோச் சொல்லுவார், கோய் பார்த்து நெய் அப்படிம்பாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதேன் பாரு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிளேயருக்கு. ப்ரெஷரில் போட்டிங்கன்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க எங்களை ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அண்ட் அப்போ தான் 100% போட முடியுது. அண்ட் அதனால தான் நாங்களால் நிறைய ஜெயிக்க முடியுது. அண்ட் நாங்கள் மட்டும் விளையாடல, எதிர் டீம்லேயும் ஆப்போனன்ட் இருக்காங்க, அவங்ககிட்டையும் நல்ல பிளேயர் இருக்காங்க.
அண்ட் நாங்கள் மிஸ்டேக் பண்ணும்போது கோச் சொல்லி கொடுப்பார், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அவர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எதிர் டீமுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணும். அண்ட் அப்போ தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கபடி போக முடியும். அண்ட் இப்போ எங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணல, கோச் சப்போர்ட் பண்ணலன்னா கான்ஃபிடென்ஸே லூஸ் ஆகிடும். கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது எங்கிட்ட. ஸ்டார்டிங் 7 ஆகட்டும், பெஞ்சில் உட்காந்துறவங்களாம் எல்லாருமே பாண்டிங் பிளேயர்ஸ். நாங்கள் டேக்கிள் பண்ணால் அவங்க சந்தோஷப்படுறாங்க, பெஞ்சில் இருக்கிறவங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் பாண்டிங் இஸ் த பெஸ்ட். இந்த லீக்லேயே எங்கள் பாண்டிங் தான் பெஸ்ட்டுன்ட்டார். அப்புறம் கேட்டாங்க நிதின் தன்கர், அடுத்த மேட்ச் உங்களுக்கு அவர் கூட. நீ ஒரு ஃபென்டாஸ்டிக் டாப் கிளாஸ் டிஃபெண்டர், அவரை பற்றி என்ன நினைக்கிற, எப்படி ரேட் பண்ணுற அவரன்னு கேட்டாங்க நிதின் தன்கரை. நோ ப்ராப்ளம், அவங்ககிட்ட நிதின் தன்கர், அவர் சொன்னது இது, நோ ப்ராப்ளம், அவங்ககிட்ட நிதின் தன்கர் இருந்தால் வி ஹேவ் ஆஷு மாலிக். நிதின் தன்கர் சூப்பர் 10 எடுத்தால் ஆஷு மாலிக் சூப்பர் 20 எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு டக்குன்னு. ஆமாம், நாள்கிட்ட வந்துடும் ஏஜென்ட் ஆஷு. எஸ், அவரை கேட்டாங்க, ஆஷு அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் தான் டாமினேட் பண்ணுறீங்க இந்த டோர்னமெண்ட்டை. அண்டர் ப்ரெஷர்லேயே ஆகட்டும், என்ன மாதிரி சுச்சுவேஷன், க்ரூஷியல் மேட்ச் டயத்துல மேட்ச் ஜெயிக்க வந்துடுறீங்க. பட் ஒரு பிளேயர் சொல்லு, யார் உனக்கு டஃப்பு கொடுப்பா, ஒரு டீம் சொல்லு, எந்த டீம் உனக்கு டஃப்பு கொடுக்கும் வரப்போகிற அதில். கெஞ்சாத ஒரே கேட்டார், ஏக் நாம் பத்தாதே, நாம் பத்தாவ், ஒரு பேர் சொல்லுன்னு. அந்த பேர் யார் சொல்லு அப்படின்னு. நம்பால் எப்படி சொன்னார். நே ऐसा एक नाम बताएगा तो गलत हो जाएगा. ஒருத்தர் பேரை மட்டும் நான் பின் பாயிண்ட் பண்ணால் அது தப்பாயிடும். எல்லா பிளேயருமே வெரி குட்டு, எல்லா டீம்லேயும் 3 நல்ல ரைடர்ஸ் இருக்காங்க. அண்டு ஒழுங்கு அம்மே டக்கர் தே சக்தாங்க, அவங்க எங்களுக்கு வந்து நல்லா சேலஞ்சு கொடுப்பாங்க. எல்லா 12 டீமும் டஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். எப்படி சமாளிச்ச பற்றியா அப்படின்னு அவர் மைண்ட் வாஷ் சொல்லியிருக்கோம். எனிவே பேர் சொல்லலை. திருப்பி உள்ள அவர் நோ டெல் மீ த நேம், ஒரு பேர் சொல்லுன்னு. சி பிரதர், பாட்னா பைரட்ஸ் வந்து டேபிளில் லாஸ்ட் இருக்காங்க, ஆனால் நாங்கள் அவங்ககிட்ட தோத்துட்டோம். இப்போ நீங்களே சொல்லுங்கள். எல்லா டீமும் ஸ்ட்ராங் தான், எல்லா டீமும் குட்டு தான், எல்லா டீமும் ஜெயிக்க தான் வந்திருக்காங்க. எந்த டீமுமே வீக்கு கிடையாது. ஏதாவது ஒரு டீமை நீ வீக்குன்னு நினச்சிட்டு இறங்குனா நீ தோற்றுருவேன். எல்லா டீமும் ஈக்குவலாக எடுத்துக்கோ அப்படின்னாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். சப் டீம் பராபர் ஹே அப்படின்றார், எல்லா டீமும் ஈக்குவல்னார். அப்புறம் கேட்டாங்க, அது இருக்கட்டும், அடுத்த மேட்ச் உங்களுக்கு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் நிதின் தன்கர், அவர் எவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருப்பார் உங்களுக்கு, அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னார். எஸ், நிதின் தன்கர் வெரி குட் பிளேயர். பிகேல மட்டும் இல்லை, நான் நேஷனல்ஸில் கூட என் கூடலாம் விளையாடிருக்காரு. போன மேட்ச்சை நீங்கள் பார்த்தீங்க, எங்களுக்கும் ஜெய்ப்பூர் நடக்கும்போது நிதின் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ண நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அந்த மேட்ச்சை. இல்லைன்னா நாங்கள் தோற்றுருப்போம் அந்த மேட்ச்சை. ஜெய்ப்பூர் பிங்க் பார்த்துட்டு யங் பிளேயர்ஸ் நிறையா இருக்காங்க, ஸ்ட்ராங் டீம் அவங்களுது. கோச்சு நல்ல ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவங்களுக்கு கொடுக்காரு. அதே மாதிரி எங்கள் கோச்சும் நல்ல ஸ்ட்ராட்டஜி பண்ணி எங்களுக்கு கொடுப்பாரு. அப்படி திரும்பி பார்த்தாரு கோச்சை. கோச் சிரிச்சிட்டு இருந்தார் கோச்சு, இவங்க கோச்சு டெல்லி. தென் வில் கம் டு த மேட்ச் அப்படின்றார். இவர் சொல்கிறாரு அந்த மேட்ச்சு, போன மேட்ச்சு, அது என்ன மேட்ச்சுன்னா, டெல்லி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்கிட்ட 36-35 1 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தான் ஜெயித்தாங்க. அதில் நிதின் தன்கர் ஜெய்ப்பூருக்கு 14 பாயிண்ட், அவர் சாஹில் சேத்பால் அப்படி ஒருத்தருக்கார், அவர் ஒரு 10 பாயிண்ட் எடுத்தார். அவங்க 2 பேர் சேர்ந்து நாடுகிற பார் அப்படின்னு அந்த மேட்ச்சில் ஆஷு மாலிக் 21 பாயிண்ட் எடுத்தார். அந்த மேட்ச் தான் அவர் ரெஃபரன்ஸ் சொல்கிறார். எனிவே, யாரையுமே லைட்டாக எடுத்துக்கூடாது. உங்களுக்கும் சொல்கிறேன், வாழ்க்கையிலே டோன்ட் டேக் எனி திங் ஈஸி. வேலை காக்க பிறகு திடீர்னு பால்களை ஓடி போய் எட்டி பார்க்கக்கூடாது, வேலை பார்க்க பிறகுதுன்னு. திங்க், யோசிக்கணும். அதுக்கு தானே இருக்கிறோம் நம்ம எல்லாம். ரைட், பொறி பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.